Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெங்காரை வந்து எப்படியோ ட்ரேட் பண்ணி எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம டீம் ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் மெம்பரையும் டிஃபீட் பண்ணிட்டோம் கேஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வச்சுங்களேன், ரியாலோ பிடிக்க போறோம் கேஸ். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம நான் மெயினா இந்த இடத்துல ஏன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் அதிகமாக கிரைண்ட் அடிப்போம். ஓகேவா? ஸோ கிரைண்ட் அடிச்சா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொக்கிமானோட மூவ்ஸ்லாம் வந்து வாங்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ அந்த டைமில் தான் கைஸ் எனக்கு நல்ல நல்ல பொக்கிமான்லாம் மாட்டுது. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இவனும் மாட்டினா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பரான ஒரு பொக்கிமான் தான் கைஸ். ஸோ இது ஒரு டிராகன் டைப் பொக்கிமானு. ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 டிராகன் டைப் பொக்கிமான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கிடைக்க போகுது. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துலயே நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். இது இங்கே எங்கேயோ சுற்றிது க்ளூமி. இது எத்தனை லெவல்னு தெரியல, இருங்க பார்ப்போம். இதோட ஃபைனல் எவல்யூஷன் சூப்பரா இருக்குங்க பூமி. ஓகே, 20வது லெவலா? சரி, ஒரு எம்பர் அட்டாக் போட்டு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பாலத்துக்கு போட்டு பிடிச்சிடலாம். அடேங்கப்பா, அது வாட்டர் கன் அட்டாக் பண்ணுது. இது ஒன்றும் அதுக்கு பெருசா வேலை செய்யல. இவனை யூஸ் பண்ணவே நான் அவ்வளோவா யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஆஃப்லைன்ல தாங்க நல்ல நல்லதா மாட்டுது. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆஃப்லைன்ல இந்த மாதிரி சுத்தி கிரைண்ட் அடிப்போம் பாருங்க, அப்ப எனக்கு நல்ல நல்ல பொக்கிமானா மாட்டுது. அடேங்கப்பா, ஒரு ரேடியில கொண்டு போட்டாங்க. பூமி செம பவர்ஃபுல்லா இருக்கும் போலயே. ஓகே, ட்ரைன் பஞ்ச் யூஸ் பண்ணு. ஐயோ, நல்ல வேலை கைஸ், ஒரு அடியில கொண்டுட்டு இருப்பான்னு நினைச்சேன். ஓகே, இப்ப பாலத்துக்கு போட்டு பிடிச்சா கரெக்டா இருக்கும். கிரேட் பால் தூக்கி போடும். இதெல்லாம் நல்ல நல்ல பொக்கிமான், இதெல்லாம் மிஸ் பண்றக்கூடாது. மாட்டிக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு க்ளூமியும் பிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த க்ளூமியை தூக்கி எதில் வைக்கிறதுன்னு தெரியல. இதுவும் சூப்பரான பொக்கிமான் தான். பேசாம நம்ம ஒரு டிராகன் மாஸ்டரா மாறிடுமா? ஃபுல்லாவே டிராகன் டைப் பொக்கிமானா எடுத்துட்டு போவோம். ஓகே, பாக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா க்ளூமியை தூக்கி உள்ள வச்சிடறேன். இது எங்க வைக்கிறது? ஆக்சுவலி என்கிட்ட இருக்க ஒரு நல்ல ராக் டைப் பொக்கிமான் இவன். ஓகே, இவனுக்கு பதில் பார்த்தீங்கன்னா பூமி ஏற்றிக்க வச்சிடறேன் உள்ள. நெக்ஸ்ட் ரியலேவும் பார்த்தீங்கன்னா நான் பார்ட்டியில் ஆட் பண்ணோம். ஆம்பி, இது கிரவுண்ட் டைப் பொக்கிமான். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிடலாம். வேற எதா இருக்கு? ஃபைட்டிங் டைப் பொக்கிமான் இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் டைப் பொக்கிமான் தான். ஸோ எவால்வ் ஆயிடுச்சுன்னா செம்மையா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இன்னொன்று ஒன்று சுத்திட்டு இருக்கு. நான் ஒன்று தான் இருக்கும்னு நினச்சேன். இது நம்ம இதுக்கு முன்னாடி பிடிச்சதோட ஹை லெவலா இருக்குமா? இல்லை, அப்படி டீல்ல விட்டுரு. சரி, ஓகே, அப்படி டீல்ல விட்டுறலாங்க. வேணா விட்டுருங்க. அதை மேஜிக் ஆப் இருக்கு. வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது இருக்கா? இருந்துச்சுன்னா இந்த இடத்துல புடிச்சிட்டு போயிடலாம். இது என்னது? இது ஃப்ளூண்டு இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. இது ஒரு எலக்ட்ரிக் டைப் பொக்கிமான் தான், நல்லா தான் இருக்கும். இது ஃபைனல் எவல்யூஷனு ரொம்ப குட்டியா இருக்கு கைஸ் இது. சரி, வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நல்ல லெவல்ல இருந்தா பிடிக்கலாம், இல்லைன்னா டீல்ல விட்டுறலாம். ஓ, நீல் தான் இருக்கா? சரி இருங்க, நான் இப்போ யாரை இறக்கி விடுறது? ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் ஃபயர் டைப் தானே இருக்கான். ஓகே, சரிங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். இவன் நல்ல லெவலில் இருந்தானே இவனை பிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். ஓகே, நல்ல லெவல் தான், 22வது லெவலில் இருக்கு. ஓகே, எம்பர் யூஸ் பண்ணு, செத்துறக்கூடாது. ஓகே, சாவல கைஸ். என்ன அட்டாக் கைஸ் இது? கண்ணு மாதிரி வருது. இன்னொரு வாட்டி போடு. இப்போ பாலத்துக்கு போட்டா மாட்டிப்பான் தான் நினைக்கிறேன். அட்டாக் ஒன்றும் அந்த அளவுக்கு அவனுக்கு சரியில்லையே. ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் டைப் தான் கைஸ். நான் பார்த்துருக்கேன், என்னோட அட்டாக்லாம் செம்மையாக தான் இருக்கும். மாட்டிக்கோ மாட்டிக்கோ மாட்டிக்கோ, மாட்டிச்சு. நைஸ், பிடிச்சி வச்சிட்டேன். ஒரு இது ரெண்டுத்தையும் இந்த இடத்துல பிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு ரியாலோ தேடி சுற்றணும். இது என்ன? இது தம்மு துண்டு. இங்கே பாருங்க, இதுவும் இருக்கு. இது எத்தனை லெவலு? 20 லெவலுக்கு மேலே இருந்தால் இதை பிடிக்கலாம். 17வது லெவலா? 2 லொக்கேஷன்ல இருக்க மாதிரி நான் பார்த்தேன். கண்டுபிடிச்சிட்டேன், இது இருக்கு பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலோ பிடிக்க போகிறோம். 20 லெவலில் இருக்கணும். 23 இருக்கா? நைஸ். ஃப்ளேம் சார்ஜ் யூஸ் பண்ணு. அடேங்கப்பா, நல்ல டேமேஜ். ஒரே அடியில் குத்தி கொண்டு போட்டாங்க. நான் எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஓகே, நெக்ஸ்ட் போக்கிமோன் ஆஸ்கியூ. வெளியே வா. ஆஸ்கியூ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போலயே.
அவனை கொல்லாம இருந்தா சரி. ஃபிளாஷு டர்ன்ட் எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான அட்டாக் தான். சரிங்க, நான் பாலை தூக்கி போட்டு அவனை பிடிக்க ட்ரை பண்றேன். ஒரு வேளை மாட்டினாலும் மாட்டுவான். தெரியாதனமா கொண்டுட்டோன்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் எங்க கிடைக்கும்னே தெரியாது. மாட்டிக்கிச்சு பாத்தீங்களா. சூப்பர் கேஸ் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரியாலோவும் இருக்கு. ஸோ இவனை சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா எவால்வ் பண்ணணும். இப்போ யாருக்கு பதில் அவனை விற்கிறதுனே தெரியல கேஸ். நம்மள்கிட்ட இருக்கும் எல்லாமே முக்கியமான ஒரு பொக்கிமான் தான். இவனை தூக்கிடலாமா? இவனும் நல்ல ஒரு பொக்கிமான் தான். எங்காரும் நல்லா தான் இருக்கும். எங்கார் பேரே மாத்தி வச்சிருக்கானுங்க. எதை உள்ள வைக்கிறது எதை எடுக்கிறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, நான் கேரிடோஸை தூக்கிடுறேன். கேரிடோஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துட்டோமே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் வாட்டர் பொக்கிமான் யூஸ் பண்ணலாம். பூமி, ஓகே, பூமி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் யூஸ் பண்ணுமே. வாட்டர் ப்ளஸ் டிராகன் தானே அது. ஓகே, அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கேரிடோஸை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்கும் கைஸ். வாங்க போகலாம். வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கா, மூஸ் ரியாலுக்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது மூஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எக்ஸ்பி கேண்டி, ஓகே, எக்ஸ்பி கேண்டி இருக்கு என்கிட்ட. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இவனுக்கு தான் அந்த ஃபயர் டைப் பொக்கிமான் கொடுத்துட போறேன் எக்ஸ்பி கேண்டி எல்லாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் கேனன் ஒரு ஸ்டீல் டைப் ரியலுக்கு என்னால் கொடுக்க முடியாதா? ஸோ எவல்வான தான் கொடுக்க முடியுமா? அவன் லுக் வேறையோ மாறணுங்க. லுக் வேறையோ மாறினா எனக்கு ஃபிளாஷ் கேனன் எனக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ரியலுக்குன்னு என்னால் பெருசாக எந்த அட்டாக்கும் கொடுக்க முடியாது. இதெல்லாம் வேற விற்கணும் கைஸ். அப்படியே என்னோட உடம்புலேயே அப்படியே நிற்குது ஐட்டம்ஸ். சரி, ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரியலுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஃபயர் டைப் கொடுக்கலான்னு பார்த்தேன். நான் ரியலோவை நல்லா புஷ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட மூவ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ரியலோக்கு கொடுத்துடலாம். ஓகே, வாங்க போகலாம். ஸோ வேறு ஏதாச்சும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பிடிக்கணும் கைஸ். நான் இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ரியலோ பிடிப்பன்ட்டு நான் எதிர்பார்க்கல. அவனை ஈஸியாக பிடிக்க முடியாது, ரொம்ப நேரம் தேட வேண்டியது இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக பிடிப்பன்ட்டு நானே எதிர்பார்க்கல. இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையானது பெருசாக எதுவும் இல்லை. அப்படியே டீலில் விட்டுறலாம். இந்த இடத்துலையும் பூமி சுற்றிட்டு இருக்கு. சரி, எனிவே வேற எதுவும் இந்த இடத்துல எனக்கு தேவைப்படாது. இங்க இருக்கு சைத்தர். ஓகே, இது கிராஸ் அண்ட் பக் டைப் தானே? இல்லை வெறும் பக் டைப்பா இது? பார்க்கலாம். ஓகே, மெட்டல் கிளவ் யூஸ் பண்ணு. அப்படிங்கப்பா, ஐயோ, ரியலோ கதையை முடிச்சு விட்டுறோம் போலயே. இன்னொரு வாட்டி மறுபடியும் 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 மறுபடியும். இதுக்கப்புறம் பாலை தூக்கி போட்டு பிடிச்சிக்கலாம். ஐயோ, கிரேட் பாலை தூக்கி போட்டனே. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஐயோ, கிரேட் பால்லே வெளியே வந்துட்டாங்க. யூரி கட்டு முடிஞ்சு போச்சு ரியலு கதை. பாலை தூக்கி போட்டே பிடிப்போம். அகெயின் கிரேட் பால் தான் தூக்கி போடுறேன். மறுபடியும் மறுபடியும் மறந்துட்டேன் பாலை மாற்றணுன்ட்டு. கிரேட் பால் வேறு கம்மியாக இருக்கு. ஓகே, நான் ஒரு சைத்தர் பிடிச்சிட்டேன் கைஸ். இது ஃபுல் பக்கா இல்லை கிராஸ் பிளஸ் பக்கான்னு தெரில. இருங்க பார்ப்போம். கிராஸ் பிளஸ் ஃப்ளை பிளஸ் பக்கா. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, சின்ன ஒரு ரியாலு சுத்திட்டு இருக்கு. சூப்பர், ஃப்ளேம் சார்ஜ் ஓபியா விழுந்தது அடி. அகெயின் எம்பர் போட்டு முடிச்சு விட்டுறலாம். அவ்வளோதான், ரியலோ கதை முடிஞ்சது. ஆண்டூம் தானே இது பேரு? அதான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. மாட்டிக்கோ. இது நம்ம இது ஸ்டார்டிங்கே பிடிக்கணும்னு நான் நினைச்சேன் கைஸ். ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா அது மாட்டிருக்கு. 24வது லெவலா? ஓகே, வாட்டர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணி செத்துறா கூடாது. செத்துருச்சுன்னா வேஸ்டா போயிடும். ரோர் அட்டாக் யூஸ் பண்ணுதா? தப்பிச்சுடுச்சா அது? வாட்டர் ஃபால் யூஸ் பண்ணு. நல்லா கடிக்கிறான். ஒரே இல் கொண்டு போட்டுருச்சு. ஆல்ரெடி ஃபயர் டைப் நம்மள்ட்ட நிறைய இருக்குது. கிராஸ் டைப் தான் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மள்ட்ட இல்லை. நம்மளுக்கு டபுள் பவரில் இருக்க மாதிரி ஏதாச்சும் பொக்கிமான் நம்ம இதுக்கப்புறம் பிடிச்சி வச்சுக்கணும் கைஸ். வாட்டர் ப்ளஸ் பாய்சனு, வாட்டர் ப்ளஸ் எலக்ட்ரிக்கு, அந்த மாதிரி என்னென்ன பொக்கிமான் இருக்கோ அதை தான் தேடி தேடி இதுக்கப்புறம் பிடிக்கணும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. ஸோ நல்லா இருந்தால் பிடிக்கலாம், அப்படி இல்லைனா வந்துடலாம். ஓகே, இதுக்குள்ளே அந்த 1 ஸ்டார் இதோட இருக்கா? பக் டைப்பாக மாறுறாங்க சிவன். சரி, நான் என்னோட பொக்கிமான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீல் பண்ணிக்கணும். அவ்வளோதான், எனக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக நான் என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், டைட்டன் கிட்ட போயிடுவோம். செகண்ட் டைட்டன் எங்கே இருக்கு? டைட்டன் ஐ திங்க் இதுதான் செகண்ட் டைட்டன் நினைக்கிறேன்.
ஓகே எஸ் அதுதான். ஸோ இப்போ நம்ம இங்கே தான் கேஸ் போனோம். ஸோ இதுக்கு பக்கத்து ஏரியா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், டெலிபோர்ட் ஆகிடலாம். இடத்துல எங்கடா இருக்குது, இந்த இடம் இருக்குது. ஆனால் என்னால் இங்கே டெலிபோர்ட் டேரெக்டாக இங்கேயே என்னால் டெலிபோர்ட் ஆக முடியுமா? ஓகே, அந்த இடத்த என்னால் மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்க முடியும். இங்கே ஒரு பொக்கிமான் சென்டர் இருக்குது, அதனால் என்னால் இப்போ இங்கே டெலிபோர்ட் ஆக முடியாது. ஸோ இங்கே என்னால் டெலிபோர்ட் ஆகிட்டு போகிறதுக்கு வழி இருக்கா? ஓகே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணால் இந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகிட்டு இந்த வழியே பிடிச்சிக்கிட்டு இங்கே போயிட்டு இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, இந்த பிரிட்ஜில் கிராஸ் பண்ணி இங்கே பொக்கிமான் சென்டருக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம இந்த மலைக்கு போனோம். ஓ ஓகே ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இங்கே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண வச்சுக்கேன், என்னோட ரியாலோத்துக்கு நான் வெளியே விட்டுட்டு ஸோ அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பாண்ட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் இவன்கிட்ட பொக்கி பால் கொஞ்சம் வாங்கிக்கலாமா? என்கிட்ட கிரேட் பால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, காசும் கம்மியாக தான் இருக்குது. சரி நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க. ஐ திங்க் நான் இப்படி போய் இங்கே சுற்றிக்கிட்டு இங்கே போகணும். ஸோ இந்த ரோட்டையே பிடிச்சிட்டு போனால் போதும், என்னால் அப்போ அங்கே போக முடியும். அதுதான் சொன்னேன், கோஸ்ட் டைப் பொக்கிமான் ருசனியாவா? அது கேப்சிகம், இது ஒரு கிராஸ் டைப் பொக்கிமான் கைஸ். இது ஐயோ கொண்டு போட்டானே, பட்டனை மாற்றி அழுத்தி கொண்டுட்டேன் கைஸ் தெரியாம. சரி ரியல் ஒன்று பின்னாடியே வா. இது என்னது இது? இதெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு நல்ல பொக்கிமானை கொண்டுட்டேன் கைஸ் தெரியாம. ஷார்ட்கட் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும், எப்படியே போயிடலாம். இது ஷார்ட்கட் மாதிரி தெரியல. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் இவன் சுற்றிட்டு கிடக்குறான். அட போடாடி. எத்தனா லெவல் நீனு? உன்னை தேடி ஒரு டைம் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சேன் தெரியுமா? 14வது லெவலா? சரி ராக் ஸ்மாஷ் போடு. அவ்வளோதான், ஒரே அடியில் செத்து போயிட்டான். அவன் பெருசாக நம்மளுக்கு தேவைப்பட மாட்டான். இருங்க நான் என்ன பண்ணுறேன்னா கேரிடோஸை தூக்கிடலாம். கேரிடோஸை தூக்கிட்டு இவனை தூக்கி உள்ளே வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இவனை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். 2 தலையாக மாறுவாங்க, நல்லா இருக்கும் இவனோட 2 தலை. ஸோ ராக் ஸ்மாஷ் போட்டால் கண்டிப்பாக அவங்க சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெட்டர்களை யூஸ் பண்ணு. ஓகே நைஸு. பாலத்துக்கு போட்டு பிடிச்சிக்கலாம். இவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் பாலே போதும், ஸ்பெஷல் பாலில் எதுவும் போட தேவையில்ல. மாட்டிச்சு. ஆனால் இவனை பார்ட்டியில் ஆட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். என்கிட்ட இப்போதைக்கு கிராஸ் டைப் பெருசாக இல்லை, பார்க்கலாம். யாரை தூக்கிட்டு ஆட் பண்ணுறதுன்னு தெரில. இவனுக்கு ஒன்லி கிராஸ் டைப் மட்டும்தான். வேறு ஏதாச்சும் சைடில் எதாவது அட்டாக் இருந்தால் கூட மாற்றி பண்ணிக்கலாம். கரெக்டான வழியில் தானே போயிட்டுருக்கேன் இது வரைக்கும். இங்கேயே மிஸ் ஆகிட போகிறேன். ஓகே கரெக்டாக தான் கைஸ் போயிட்டுருக்கேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் மட்டும் போதும், நம்ம வந்து எடுத்துடலாம். ஐ திங்க் இப்போ நான் எப்படி போகிறது, வழி எப்படி வருது? இப்படி போகணும்னு நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலி நான் இப்படி போகணும். இந்த வழி இப்படி திரும்ப ஆட்டோமேட்டிக்காக வேணா திருப்பது பாருங்க. ஓகே ஸோ அதை பார்த்துட்டேங்க. மேலே சுற்றிட்டு இருக்கு பாருங்க, மேலே ஒன்று ஒன்றா கல்லுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் கைஸ் போகணும். பூமியோட அட்டாக்கும் கரெக்டாக இருக்காது. ஸோ இவனை தூக்கி ஃபர்ஸ்ட்டில் போடு. இவனுக்கு என்னென்ன அட்டாக் இருக்குன்னு தெரியலையே, இருங்க வரேன். அதை நான் செக் பண்ணி பார்க்கவே இல்லை. சம்மரியில் போயிட்டு ஓகே நாசிலு, அதை தவிர பெருசாக இந்த அட்டாக்கும் இல்லையா. இப்போ நம்மளுக்கு ராக் டைப் பொக்கிமான் ஏதாச்சும் வேணும், ராக்கு இல்லை டார்க் டைப்பு. ஸோ அப்படின்னா நம்மளோட கெங்காரை வந்து மறுபடியும் பார்ட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீ கெங்கோர் நீ என்ன பண்ணுறனா ஃபஸ்ட் இடத்துக்கு போ. நீ ராக் டைப்பில் வேறு ஏதாச்சும் நல்ல லெவலில் இருக்கா? எல்லா லெவல் கம்மியாக தானே இருக்குது. வேறு ஏதாச்சும் நல்ல ராக் டைப்பு 13 இந்த லெவலில் இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, கம்மியான லெவல் தான் இருக்குது. ஓகே எலக்ட்ரிக் டைப்பு. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது 2 மட்டும் இருக்குடா என்கிட்ட. இது நான் என்ன பண்ணுறேன்னா இது பார்ட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இது 2மே வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் அவனை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ இது 2த்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே டைட்டன் இதை வந்துட்டு இருக்கேன்டாடே. என்ன கேசவன் மலையை கல் உருட்டி விட்டுட்டு இருக்கான். இது நம்ம மேலே இடிச்சா ஏதாச்சும் பிரச்சனையாகுமா என்ன? பார்த்துக்கலாம். உன்பாட்டு கல்லை உருட்டி விட்டுக்கிட்டே இருக்கான் பாருங்க அவன். ஓகே கொஞ்சம் உஷாரா போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். கரெக்டாக இந்த இடத்த தான் கல்லை கீழே போட்டுக்கிட்டு இருக்கான். ஓகே நான் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டானம்மா. இதுக்கப்புறம் நம்ம தான் போகணுமா இல்லை நம்ம இங்கேருந்தே சண்டையை ஆரம்பிக்கணுமா? பார்த்துருச்சு கேஸ். என்னது இன்னைக்கு இது வினோதமாக இருக்குது. ஓகே கெங்கோர். ஸோ நீ என்ன பண்ணுறன்னா ஐயோ எந்த அட்டாக் போகிறதுன்னே தெரியலையே. இந்த அட்டாக் அது ஓரளவுக்கு நல்ல டேமேஜ்.
நல்லாவே டேமேஜ் பண்ணுது. போடு. அதே அட்டாக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி போட்டு விட்டுருக்கேன். அவ்வளோதான் கைஸ், டைட்டனை ஈஸியாக டிஃபீட் பண்ணுறோம் கைஸ். கஸ்டமர் பெருசாக படலைன்னு சொல்ல முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், அடிச்சு நொறுக்கிடலாம். அப்படியே ஆக்ஸ் யூஸ் பண்ணு. அவ்வளோதான் கைஸ், கரெக்டாக 4வது அடியில் இப்போ சாப்பிட போகுது. ஓட்டிட்டான். ஓகே, அந்த வழக்கு போல் அந்த இது எடுத்து சாப்பிடுவானே அந்த மாதிரி சாப்பிட போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நண்டு அந்த இது மூலிகை செடி எடுத்து சாப்பிட்டுச்சு இல்லை. ஓகே கேஸ், இதோ பாருங்க இவனும் வந்துட்டான். ஸோ இந்த டைட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கீழே பாறைகள்லாம் தள்ளி விட்டுச்சா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த கவனம் ஃபுல்லாக ஓ மேலே இருந்தனால தான் என்னால் மேலே வர முடிஞ்சிச்சு அப்படின்ட்டுருக்கான். ஓகே, ஸோ அப்படி தான் இனி மேலே வந்தியா? ஏய் சூப்பராக தூக்கி அடிச்சாங்க, கள்ள தூக்கி அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க அவன். தண்டர் ஃபேங் யூஸ் பண்ணு. ஒரே கட்டி தான் முக்காவாசி இது போயிடுச்சு அதுக்கு. சாரி எஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட மைக்கில் ஏதோ பிரச்சனை போல். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ஸ் தெரியவே கேட்கல. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் டிபீட் பண்ணியாச்சு. ஓகே கேஸ், ஸோ பாருங்கள் இவன் எவால்வ் ஆகிறான். அது என்னன்னு தெரியல கேஸ், ஐ திங்க் அது பக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கான் பார்த்தீங்களா, எவல்யூஷன் ஆகிட்டு பிறகு லக்ஸியோவும் மாறிட்டாங்க கைஸ். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்கி டைப்பு. நைஸு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம மேலே பாறை விழுன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த கேவுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த பறவை சாப்பிட்டா அந்த மூலிகை இருக்காமா. சரி, ஸோ அந்த பறவை வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக போயிட்டு அந்த மூலிகை எடுக்கணும் அப்படின்றான். அப்போ டிஃபீட் பண்ணிட்ட பிறக்கும் அந்த பறவை வருமான்னு அந்த இடத்துல தெரியல, பார்க்கலாம் கைஸ். ஓகே கேஸ், அந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த செடியை பற்றி புக்கில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆக்சுவலி இந்த செடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துமாமா. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகப்படுத்தும் அது மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஓகே, இதை வச்சு பார்த்தீங்கன்னா இவன் சாண்ட்விச் தான் செய்ய போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே எஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விட்சை நம்ம மிரேடான் கொடுக்கும்போது நம்ம மிரேடானுக்கு வந்து தண்ணியில் போகிற பவரும் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வென்னை பற்றி சொல்லியிருப்பானுங்க. ஸோ ஏர்வென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லாத பொக்கிமான் ஒன்று இருக்கும். ஸோ இந்த உடம்பு சரியில்லாத பொக்கிமானை எப்படி சரி பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் என்னோட அப்பாவோட ஒரு டைரி ஒன்று கிடைக்கும். அந்த டைரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூலிகை செடி இருக்குது, இதை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டைட்டன் டிஃபீட் பண்ணி அந்த மூலிகையை எடுத்து அது மூலிமா ஒரு மருந்து செஞ்சு அவனோட பொக்கியமான கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து அந்த உடம்பு சரியில்லாத பொக்கியமான கொஞ்சம் ஹீல் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருப்பானுங்க. அவ்வளோதாங்க கைஸ், நம்மளோட மிரேடான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயும் போகும். சூப்பர் கைஸ், அழகாக தண்ணிக்குள்ளேயும் போயிட்டு இருக்கு கைஸ். இது ஜம்பும் பண்ண முடியுது தண்ணிக்குள்ளேயே. ஓகே, அப்படின்னா நம்ம வந்து ஆஸ்கி ஒரு இடத்துல பிடிச்சோம்ல, ஸோ அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு பார்க்கலாமா? அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு வாட்டர் பொக்கிமான் நிறைய கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கைஸ். ஸோ மெயினாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராஸ் டைப் பொக்கிமான் தேவைப்படுது. கிராஸு ப்ளஸ் வேறு ஏதாச்சும் ஒரு டைப்பில் இருக்க மாதிரி இருக்கணும். ஒன்லி கிராஸாக இருந்தால் வேலைக்கு ஆகாது. சரி, ஓகே, ஸோ இந்த பொக்கிமான் சென்டர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடும். ஸோ அன்லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டெசர்ட் பக்கம் போல வாங்க ரைட் ஸ்க்ரீனு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், இன்னும் ஒரு சில பொக்கிமான்ஸ்லாம் பிடிச்சேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் வந்து வாய்ஸ் சரியாக வரல கைஸ். ஓகேவா, எனக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக வாய்ஸ் ஒரு கொடுக்க தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் என்னென்ன பொக்கிமான்ஸ்லாம் பிடிச்சேன், புதிய இடத்துக்கு எங்கே போனேன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஓகே கைஸ், பாய்.